நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு எப்போதும் ஒரே மாதிரியான ஸ்வீட் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு டைமாவது கேழ்வரகு வச்சு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் திருவுன தேங்காய் எடுத்து நல்லா ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவோட டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை உருட்டி எடுத்து வச்சிடணும். அதை ஓரத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால் அதில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து பார்த்தா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி.